அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நெடுவழி நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். ஒரு சின்ன பதிவு தான். ஒரு 2 ரூபா தாள், யூஸ்டு கண்டிஷன், 100 தாள் இருக்குது. இதில் ஒரு தாள் வெறும் 10 ரூபா. கவர்னர் 4-5 கவர்னர் இதில் மிக்சிங்கில் இருக்குது. எல்லாம் ஒரே கவர்னர் கிடையாது. ஐஜே பிடலு, வெங்கட்ராமி, ஆர்என் மெல்ஹோத்ராயின்னு மிக்சிங் கவர்னர். மொத்தம் ஒரு 100 தாள். ஒரு கெட்டு, ஒரு தாள் வெறும் 10 ரூபா. வேணுங்காங்க வாங்கிக்கோங்க. ஒரு ரேர் இயர் 1973 வந்து உங்களுக்கு ரேர் இயர் கரன்சியில், 1 ரூபி கரன்சியில், யூஎன்சி கரன்சி. ஒரு கெட்டு இது. அதில் 10 எடுத்தாச்சு. ஒரு தாள் வெறும் 40 ரூபா மட்டும். 10 தாள் வாங்கினீங்கன்னா 400 ரூபா. 73 வெரி ரேர் இயரு, ரேர் கரன்சி, யூஎன்சி கரன்சி. 10 தாள் 400 ரூபா. இது எல்லாம் வாங்குறதாலும் வாங்கிக்கோங்க. இன்செட்டு 810126 அந்த நம்பரில் ஆரம்பிக்குது. கடைசியில் 8102 முடியும். 8102 அதோடு முடியும். இது வேணுங்கவங்க இதை நீங்கள் வாங்கிக்கிடலாம். ஒரு 2 நாணயம் வந்திருக்கு. இது வந்து 100% யூஎன்சி காயின். கீழே வச்சு காமிக்கட்டுமா? கையில் எடுத்து காமிக்கேன். எங்கிட்டுமே எந்த கீரலோ அடியப்பட்டிருக்காது. 100% யூஎன்சி காயின். 1950 மும்பை மின்ட்டு. ஒரு காயின் வந்து 550 ரூபா. காயின் நீங்கள் எப்படினாலும் நல்லா பார்த்துக்கலாம். 100% யூஎன்சி. ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாம் பார்த்துக்கோங்க. அதில் இன்னொரு நாணயம் அந்த யூஎன்சிலேருந்து கொஞ்சம் கண்டிஷன் கம்மியாக இருக்குது. ஆனால் யூஎன்சின்னு சொல்லி தான் எனக்கு அனுப்பிச்சி விட்ருக்காரு. இந்த பக்கத்தை பாருங்கள், 100க்கு 100 அப்படியே யூஎன்சி தான். ஆனால் இந்த பக்கத்தில் வந்து கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அண்ணா யூஎன்சின்னு சொல்லி தான் இந்த 2 எனக்கு அனுப்பிச்சி விட்ருக்காரு. 500 ரூபா. 50 ரூபா இதில் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் நான், 550 ரூபான்னு. சரி, இப்போ இது 550 ரூபா, இது 50 ரூபா கம்மி, 500 ரூபா. வாங்கின விலைக்கே கூட கொடுத்துருவோம். 3 விதமான பதிவு போட்டிருக்கேன். ஒரு 2 ரூபா தாள், ஒரு 1 ரூபா தாள், 2 ஆஃப் அணா குட் கண்டிஷனான ஒரு 2 ஆஃப் அணா நாணயங்கள். இப்போதைக்கு இந்த பதிவு போதும்னு நினைக்கிறேன். பதிவு போடுறா இருந்தால் போட்டுக்கிட்டே இருக்கலாம். இன்னொன்று சொல்லவா? இந்தாங்க, மாண்டெக் சிங் அல்வாலியா 701 ஆரம்பிக்கு. இதில் 786 வரும். நான் மேக்ஸிமம் 786 வரப்பறம் தூரம் எடுத்து வச்சுருவேன். இந்த இருக்கா 786 இருக்கா? அதுக்கு சில்லறையாக விற்றாலும் ஒரு தாள் இது வந்து 40 ரூபாய்க்கு போகும். ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி ஒரு கட்டு வாங்கினீங்கன்னா இது இயர் 1992, 93 ரேர், 92 காமன். இது வந்து 2880 ரூபா இதனோட விலை. 786 இருக்கிறதுனால அந்த 880ஓட ஒரு 120 ரூபாய் மட்டும் கூட்டுறேன். 3000 ரூபா. அவ்வளோதான். ஒரு தாள் 30 ரூபா ரேட்டு. 100 தாள் பக்கா யூஎன்சி, பக்கா கெட்டு, மாண்டெக் சிங் அல்வாலியா. ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன் இந்த பகுதி. 701 இப்போ உங்களுக்கு கிடைக்காது. தலைகீழ நின்னாலும் கிடைக்காது. எங்கேயுமே இந்த மாதிரி ஓல்டு கரன்சியில் 701 கிடைக்கிறது ரொம்பவும் கஷ்டம்.
இதுவே நான் உதிரியாக விற்றோம்னா ஒரு தாள் 40 ரூபாய்க்கு தான் விற்பேன். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது இந்த கெட்டே நான் உங்களுக்கு 3000 சொல்லியிருக்கேன் ஒரு கெட்டு. இன்னொரு கெட்டு எடுக்கவா? இது யார்? நரசிம்மன் யூஎன்சி கட்டு 20 தாள் இதில் கொடுத்துருக்கேன். இன்னும் 80 தாள் இருக்குது. ஒரு தாள் 100 ரூபா. நரசிம்மன் ரேர் கவர்னர் ரேர் கரன்சி 1 ரூபியில் 1981. அதில் நரசிம்மன் கரன்சி இந்த அளவுக்கு யூஎன்சி கரன்சி உங்களுக்கு கிடைக்காது. இது வந்து யூஎன்சி கரன்சி. ஒரு கெட்டு வருஷಕ್ಕೆ தான் தருவேன். நம்பர் பிரகாரம் வருஷத்துக்கு 21 ஆரம்பித்தோம்னா 30 வரைக்கும் தருவேன். 31 ஆரம்பித்தோம்னா 40 வரைக்கும் தருவேன். இது ஃபுல்லாக வாங்குறா இருந்தாலும் வாங்கிக்கோங்க. நரசிம்மன் கையெழுத்து போட்டது இது ஒரு கெட்டு. 10 தாளாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது ஃபுல் கட்டு வேணும்னாலும் இருக்குது. அது வாங்கினா உங்களுக்கு இதை விட கொஞ்சம் விலை குறைச்சி தருவேன். ஒரே ஒரு 2 ரூபா கட்டு 901 ஆரம்பிக்குது. இது வந்து 2880 ரூபா இந்த கெட்டு. இது 701 ஆரம்பிக்குது. இது ஒரு கெட்டு வந்து 1800 ரூபா ஒரு கெட்டு. இது சக்தி கந்தாஸ் 401 ஆரம்பிக்குது. இதனுடைய ரேட் வந்து 1550 ரூபா இதனுடைய ரேட்டு. முகர்ஜி 701 ஆரம்பிக்குது. இதனுடைய ரேட்டு வந்து 1800 ரூபா. இது உதிரித்தாள். ஒரு தாள் வெறும் 20 ரூபா. 10 தாள் மட்டும் கொடுங்க சார் அப்படின்னா யூஎன்சி பக்கா யூஎன்சி. இதில் வந்து 756 வரும். இந்த ஒரு தாள் வெறும் 20 ரூபா. இது மன்மோகன் சிங்கி ஒரு பண்டல் 601 ஆரம்பிக்கி 5601 ஆரம்பிக்கி. இயர் 1976. இது ஒரு பண்டல் வந்து 3500 ரூபா. மன்மோகன் சிங் கையெழுத்து போட்டது. ஆரம்பிக்கி 1550 ரூபா. ஆரம்பிச்சதுக்கு சக்தி கந்தாஸு இயர் 2017 1550 ரூபா ஒரு கட்டு. பிரதாப் கிஷோன் கவுல் 25. அதுக்கு அடுத்தும் 25 வரும். 52 வரையில் 25 வரும். 025 வருஷம் வந்து 1985. இதனோட ரேட்டு வந்து 2400 ரூபா ஒரு கெட்டு. 2400 ரூபா. இது உதிரித்தாள். ஒரு தாள் 20 ரூபா தான். இது எம்ஜி கவுல் 1974. 73 பல சொன்னேன். இது 74 யூஎன்சி. இது ஃபுல் கெட்டு 301 400 வரைக்கும் இருக்கும். இதனோட ரேட்டு வந்து 3500 ரூபா. வெங்கடரமணன் ஒரு தாள் 30 ரூபா. மன்மோகன் சிங் யூஎன்சி ஒரு தாள் 40 ரூபா. நரசிம்மன் ஒரு கெட்டு 9000 ரூபா.
உதிரியாக வாங்கினீங்கன்னா 10 தாள் 1000 ரூபா, ஒரு தாள் 100 ரூபா. வெங்கடரமணன் யூஎன்சி ஒரு தாள் 30 ரூபா. இது நரசிம்மன் ஒரு கெட்டு 9000 ரூபா. உதிரித்தாள் ஒரு தாள் 30 ரூபா யூஎன்சி. வெங்கடரமணன் ஒரு கெட்டு 2880 ரூபா. நரசிம்மன் ஒரு கெட்டு 9000 ரூபா. இதில் இருக்கிறது மட்டுமே 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது. இதில் இருக்கிற கெட்டுகள் மட்டுமே. உதிரித்தாள் தான் கேஆர் பூரி ஒரு தாள் 80 ரூபா. வெரி வெரி ரேர் கவர்னர் கரன்சி. யூஎன்சி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு 2 ருபீஸு. யூஸ்டு கண்டிஷன் உண்டு, யூஎன்சி கண்டிஷனும் உண்டு. ஃப்ரெஷ் கட்டு 1 or 2 தான் அதில் இருக்குது. கேஆர் பூரி சொன்னேன்னா அது 80 ரூபான்னு இந்த ஒரு கட்டு உடச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். வெங்கடரமணன் ஒரு தாள் வெறும் 30 ரூபா தான். ரேட்டெலாம் அதிகமாக போய்கிட்டுருக்கு. 40, 50ன்னு போய்கிட்டுருக்கு. வேணுங்கிறவங்க இருக்கிறவங்க வாங்கி வச்சுக்கோங்க. 201 ஆரம்பிச்சிருக்கு. வெங்கடரமணன் கையெழுத்து போட்டது ஒரு கெட்டு வெறும் 2880 ரூபா. இது அது ஃபுல்லாக 2 ரூபா கெட்டு எல்லாமே. ஆரன் மல்கோத்ரா 501 ஆரம்பிச்சிருக்கு. இது ஃபுல் டைகரு. இது ஒரு தாள் 3400 ரூபா ஒரு கெட்டு. உடச்சிட்டா 4000 ரூபா. மன்மோகன் சிங்கி இது ஒரு கெட்டு இருக்குது, 4000 ரூபா ஒரு கெட்டு. மற்றெல்லாம் உதிரித்தாள் அண்ட் யூஎன்சி தாள் அந்த மாதிரி கிடக்கு. இது ஃபுல்லாக உங்களுக்கு 2 ருபீஸ். இது ஃபுல்லாக உங்களுக்கு 1 ருபீஸு. எது எது வேணுமோ அதாவது வாங்கிக்கோங்க. விலையெல்லாம் ரொம்ப சீப்பாக தான் சொல்லியிருக்கேன், பெரிய அளவில் ஒன்றும் சொல்லலை. இது ஒரு தாள் வெறும் 10 ரூபா தான். மீண்டும் நீங்கள் இதை நினைவுபடுத்தி பார்த்துக்கோங்க. ரேட் எதுவும் சந்தேகம்னா முதல்ல இருந்து மறுபடியும் வந்து பார்த்துக்கலாம். இது வேணுங்க வாங்கிக்கோங்க. இது இனிமேல் இது இவ்வளோ இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கெட்டுலாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. யாராவது ஒரு கெட்டு வச்சுக்கிட்டு இது 15 ரூபாய் 15,000 ரூபாய் எக்ஸைட் 1.5 ரூபாய் அப்படின்னு ஹிந்தியில் பேச உங்களுக்கு புரியாது. நம்ம பக்கா தமிழ் மொழியெல்லாம் பேசுவேன், அதில் சந்தேகம் கிடையாது. தமிழர்கள் மட்டுமே என் சேனலை பார்த்தா போதும், அவங்க மட்டும் வாங்கினா போதும், அவங்களுக்கு மட்டும் நான் விற்றாலும் போதும். இன்னொன்று, இந்த கரன்சியோ காயின்ஸோ நான் சொல்கிறேன். ஒரு வேளை இப்போ ஒன்று 550 ரூபான்னு சொல்லியிருக்கேன், ஒன்று 500 சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் நான் சொன்ன உடனே வாங்கிடாதீங்க. இதை நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள், பரிசோதனை இடுங்கள். இந்த நாணயம் இந்த விலைக்கு இப்போ இந்த நாணயத்தை யூஎன்சின்னு சொல்கிறாரு, யூஎன்சி தானா? இது 550 ரூபான்னு சொல்கிறாரு, 550 ரூபாய்க்கு பெறுமா? இந்த விலை கரெக்டா இல்லை இவர் அதிகப்படியாக சொல்கிறாரா அப்படின்னு என்ன ஏதுன்னு நீங்கள் விசாரித்து தெளிவடைந்த பிறகு எனக்கு நீங்கள் தகவல் சொல்லி நீங்கள் வாங்கினா போதும். நீங்கள் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு உடனே எனக்கு கொடுங்க வைங்கலாம் சொல்லி வாங்கிட்டு நான் ஏமாந்துட்டோம்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதாவது நாம இல்லை, உங்களை நீங்கள், அதாவது நம்ம ஏமாந்துட்டோமோ, விலை அதிகம் கொடுத்து வாங்கிட்டோமோ, இந்த சேனல்லேருந்து நம்மளை ஏமாற்றிட்டாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. தயவுசெய்து நான் பேசுகிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை வாங்க சொல்லி யாருக்கும் கட்டாயம் கிடையாது. என்கிட்ட இருக்குது, நான் சொல்கிறேன். உங்களுக்கு வேண்டுமென்றால் வாங்கி கொள்ள வேண்டும். நோ கம்பல்சரி. ரேட்டு உங்களுக்கு கட்டுமானம் ஆகணும், கட்டுப்படி ஆகணும். விலை அதிகமாக கொடுத்து தயவுசெய்து நீங்கள் வாங்க வேண்டாம். நானாக இருந்தாலும் என்கிட்டையும் நீங்கள் பர்ச்சேசிங் பண்ண வேண்டாம்.
சரி பரவாயில்ல ஒன்று வாங்கி வைப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் வாங்கினா போதும். வாங்கிட்டு என்னை ஏமாற்றிட்டாங்க, நான் ஏமாற்றிட்டேன் அப்படின்னு யாரும் நினைக்கக்கூடாது. என்னுடைய தாழ்வான வேண்டுகோள், பணிவான வேண்டுகோள். ஏன்னா இங்கே நம்ம அப்படி விற்க போகிறது கிடையாது. நம்ம கரெக்டாக தான் பேசுவோம், கரெக்டாக தான் விற்போம். அதுபோக உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு, டவுட் இருந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் என்னுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் அதை கிளியர் பண்ணிக்கலாம். வேண்டாட்டா திருப்பி கொடுத்துடலாம். உங்களுக்கு அது ஒரு வசதி இருக்குது. நீங்கள் விற்றா தான் நான் வாங்க மாட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சார் விலை அதிகமாக கொஞ்சம் கொடுத்த மாதிரி தெரியுது, இன்னும் ஒரு 50 ரூபா குறைச்சிக்கோங்க, எல்லாம் பொருளை திருப்பி வாங்கிடுங்க அப்படின்னா தயவு செய்து அனுப்பிச்சி விட்ருங்க. அடுத்த ஒரு செகண்டில் உங்களுக்கு ரூபா வந்துடும். அதனால் இந்த சேனலுடைய முதலீடே நீதி, நேர்மை, நியாயம்தான். இங்கே பொய் ப்ராடுக்கெலாம் இங்கே வேலையே கிடையாது. யாரும் பண்ணவும் கூடாது. அந்த சேனல்லேருந்து நாங்களும் பண்ண மாட்டோம். நியாயமாக இருக்கணும். நட்பு அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சேனல் தான் இது. இது நோ பிஸ்னஸ். இது ஒரு கலெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கான ஒரு அம்சம், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட நல்ல விதமான கமெண்ட்ஸ்களை தெரியப்படுத்துங்க. அடுத்த பதிவில் பார்ப்போம்.